ஜெய ஸ்ரீ ரமணாய. அன்பார்ந்த ஆன்ம நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் உபநிடத சிந்தனைகளில் 4வது பகுதியை பார்க்க போகின்றோம். வேதங்களை கற்றதாலோ நுண்ணறிவினாலோ இறைவன் அடையப்படுவதில்லை. இறைவனையே பிரார்த்திப்பவனால் இறைவன் அடையப்படுவார். தன் உண்மை சொரூபத்தை அவனுக்கு பிரகாசப்படுத்துகிறார். கடவுளையே எவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் என்பது இந்த உபநிடதத்தினுடைய பொருள். இது கட உபநிடதத்தில் இருப்பது. அடுத்தது விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு மேற்கோள். அவர் எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறி சாரும் வரை நிற்காதீர்கள் என்று சொல்லுவார். அதனுடைய உண்மை வடிவம் எழுந்திருங்கள், விழித்திருங்கள், சிறந்த ஆச்சாரியர்களை அடைந்து ஞானத்தை பெறுங்கள் என்பதாகும். விவேகானந்தருக்கு நாடு விடுதலை அடைய வேண்டும், அதற்கு மக்களை எழுப்ப வேண்டும். அதற்காக எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறி சாரும் வரை நில்லாதீர்கள் என்றார். கட்டோபனிஷதம் 3:14. இது அடுத்த மந்திரம். இறைவனிடம் பயத்தினாலேயே தீ எரிகிறது, பயத்தினாலேயே சூரியன் காய்கிறான், இந்திரன் மழை பொழிவதும், காற்று வீசுவதும், யமன் உயிர்களின் மேல் பாய்வதும் இறைவனிடம் கொண்ட பயத்தினால்தான். கட்டோபனிஷத் 6:2. உபநிடதம் எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளிலேயே மனத்தை செலுத்துகிறது. சூரியன், சந்திரன், வாயு, அக்னி என்று தேவர்களையெல்லாம் வழிபடுவதை தாண்டி ஒரே ஒரு இறைவன், அவனை மட்டும் வழிபட. ஏனென்றால் அந்த தேவதைகளெல்லாம் அந்த பரம்பொருளுக்கு பயந்துதான் தங்கள் தொழிலை செய்கின்றன. அதனால் நீ அந்த மூலப்பொருளையே வழிபடு. இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள், அதை மட்டும் நீ சேவித்தால் போதுங்கிற கருத்தை உபநிடதம் வலியுறுத்துகிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்பது ரிக்வேத மந்திரம். முன்னாலே பார்த்துருக்கோம். ரிக்வேதம் 1ஆம் மண்டலம் 164ஆம் சூக்தம் 46வது மந்திரம். இறைவன் ஒருவன்தான், அறிஞர்கள் பல பெயர்களில் பேசுகிறார்கள் என்று சொல்வது. அதனால் இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் ஒரே ஒரு தெய்வத்தை தான் வழிபடுகிறேன், அந்த குறிப்பிட்ட கடவுள் மூலம் நான் பரம்பொருளைத்தான் பார்க்கின்றேன் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். கூடவே நீங்கள் ஒரே ஒரு தெய்வத்தினிடம் உங்கள் மனத்தை வையுங்கள். இந்த சாமிக்கிட்ட போனால் இது கிடைக்கும், அந்த சாமிக்கிட்ட போனால் அது கிடைக்குங்கிற எண்ணங்களை விடுங்கள். உங்கள் சாமியை எல்லா பவரும் அதுக்கு இருக்குது. நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது அந்த பரம்பொருளை சென்று சேரும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்க. இருக்கிறது ஒரு தெய்வம். அதனால் இது முக்கியமான விஷயம். நமக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் போகின்ற பொழுது இங்கே பாருங்கள், சூரியனும் இந்திரனும் அக்னியும் காற்றும் யமனும் பயப்படுகின்ற பரம்பொருளை சேவிப்பதா இல்லை எல்லாரையுமே சேவிப்பதா? மூலப்பொருளை சேவியுங்கள், மூலப்பொருளிடம் சரணடையுங்கள், பரம்பொருளாக நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் வழிபடுங்கள். பட்டாலும் நான் வழிபடுவது ஒரே ஒரு பொருளைத்தான், பரம்பொருளைத்தான் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரை ரமண பகவானிடம் நாங்கள் சரணடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ரமணன்தான். அவனை நம்பித்தான் காற்றும் சூரியனும் இந்திரனும் யமனும் இருக்கிறார்கள். அவன் ஆணைப்படிதான் நடக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த முறையிலே அவர்கள் என்ன இஷ்ட தெய்வமோ அதை நினைத்து கொள்ளுங்கள்.
அதை பரம்பொருளாக நினையுங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.